ஹலோ கைஸ், நான் உங்கள் வேடி. வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி எந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம்னா, ரேவனோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். பைக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து ரேவன் வச்சிருக்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா R15 V3 BS4 இன்ஜின். இதோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்டிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வண்டி வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி தம்பி வந்து எந்த அளவுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்கிறான்ட்டு. ஃபுல்லாக மான்ஸ்டர் எடிஷன் மாதிரி மாற்றி ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த R15 வந்து பிடிக்குமா இல்லையான்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்களா, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல இருக்குது, சக்தி R15 V3. முடிஞ்ச இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 BS4 இன்ஜின். இதோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்டிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வண்டியில் இருந்த பெட்ரோல் தான். வண்டியிலேயே 2.5 லிட்டர் பெட்ரோல் பக்கம் இருந்துச்சு, அதை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். வண்டியில் வந்து ஃபுல்லாக பெட்ரோல் ட்ரை ஆகி தான் இருக்கும், இன்னொரு கொஞ்சோண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்போவே ஸ்டார்ட் ஆகுமா என்னென்னு தெரியல. ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்படிங்கே காலையில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டியில் இருக்கிற பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க ரேவன் எடுத்துகிட்டு வண்டியில் இருக்கிற பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டிட்டு எங்கே வந்து பெட்ரோல் காலியாகதோ அந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து R15 பிடிக்குமா இல்லையான்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அடிக்குது. இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கிறதுனால அதை வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுக்கும் ஆகிறதில்ல. பெட்ரோல் வந்து டியூப் வச்சு தான் எடுத்தேன் நான். கொஞ்சோண்டு தான் பெட்ரோல் இருந்துச்சு, ஆனால் 10 கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்துடுச்சிங்க. ஒரு கொஞ்சோண்டு பெட்ரோல் இருக்கும் போல். அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டுவோங்க. ஓட்டிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆச்சுன்னா நான் வந்து இது பண்ணுறேங்க. ஃபுல்லாக ட்ரை ஆச்சுங்க, அவ்வளோதான். வண்டியில் இருந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை. வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிங்க உங்களுக்கு. அவ்வளோதாங்க. வண்டியில் இருந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிக்கலாம் 1 லிட்டரை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 லிட்டர் இருக்குது. இந்த 1 லிட்டர் எடுத்து ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு மட்டும் பார்த்துடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு 50 கிட்ட தரும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா நம்மளுக்கு வந்து R15Sக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 60 மைலேஜ் கிடச்சிச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாம். ரிட்டர்ன் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பெட்ரோல் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. எங்கேயாச்சும் போகிற வழியில் பெட்ரோல் பங்க்கில் வந்து வாங்கிக்கலாங்க. இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. பெட்ரோல் எடுத்து ஊற்றியாச்சு. வண்டி வந்து பெட்ரோல் ஊற்றினோடனே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வாங்க ஓடோமீட்டர் ட்ரிப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிக்கலாம். ட்ரிப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. அதை வந்து ரீசெட் பண்ணிடுவோம். ஓட வந்து பார்த்திங்கன்னா 54,270 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ட்ரிப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5,036 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்க. அது வந்து 0 பண்ணிப்போம். ட்ரிப் 1 வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணியாச்சு. ட்ரிப் 2 வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிடலாமா? ட்ரிப் 2 என்ன அப்படியே இருக்கட்டும், அது அவங்க ஏதாச்சும் கணக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிப் 2 அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 மட்டும் 0 பண்ணியாச்சு. ஓடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 54,270 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ட்ரிப் 1 வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. வாங்க இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். R15 வெர்ஷன் 3 BS4 இன்ஜின் வந்து 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. இப்போ வாங்க வண்டி நம்மளோட ரேவனை எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாங்க.
வண்டியிலேருந்து பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ கொடுக்குன்றது வந்து ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேங்க. இப்போ வந்து இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 155cc இன்ஜின் தாங்க இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட பவர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 18 bhp பவராக 10,000 RPM நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இதோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 40 Nm டார்க்கை 8500 RPM வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. வேறு இந்த வண்டியில் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ABS தான் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 50லேருந்து 70க்குள்ளே இந்த ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து வேறு எந்த ஸ்பீட்லையாச்சும் மெயின்டைன் பண்ணோன்னா சொல்லுங்கள். அந்த ஸ்பீடில் நான் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் வருது என்னன்றதை கூட வந்து நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு நார்மலாக எப்பவுமே இந்த மாதிரி வண்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80 எல்லாம் தாராளமாக போவீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 80 போகிறேங்க. ஒரு 80லலாம் போய் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதெல்லாம் பார்க்கலாங்க. நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா R15 V3 எஸ்ஸோட மைலேஜ் டெஸ்டிங் வந்து இருக்குது. BS6 அது வந்து பார்த்திங்கன்னா 60 மைலேஜ் தந்துருக்குது. அதோட வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. வாங்க இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் வந்து ஓட்டியாச்சுங்க. பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக 20 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூட்டர்ன் பண்ணி எடுத்துப்போம். இங்கே யூட்டர்ன் பண்ணி எடுத்துக்கினா நம்ம வந்து பெட்ரோல் ட்ரைவ் பண்ண இடத்துக்கே நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வந்து வருங்க. 50 கிலோமீட்டர் வந்து வரும். அந்த இடத்துக்கு போய்ட்டு நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஏன்னா மைலேஜ் வந்து ஒரு 50 தான் தரும்னு எதிர்பார்க்குறேன். எவ்வளோ தரும்னு எனக்கு வந்து கண்டிப்பாக தெரில. எவ்வளோ தருது என்னன்றது வந்து பார்த்துடலாம். தேர்ட் கியரில் மட்டும் வந்து இதில் வந்து தேர்ட் கியர் வந்து இண்டிகேஷன் வந்து காமிக்கவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போல். அதே மாதிரி வந்து ABSம் வந்து ஒர்க் ஆகலைங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இடத்துலேருந்து 23.8 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து பெட்ரோல் வந்து இல்லை. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் எங்கேயாச்சும் பெட்ரோல் வாங்கிக்கிட்டு கிளம்பிடுவோங்க. நான் வந்து உங்களுக்கு ஓட்டிட்டு பெட்ரோல் வாங்குகிற இடத்துலேருந்து நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து வாங்கி வச்சாச்சு.
இப்போ இங்கே வந்து மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 30.7 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் வந்து போகும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுன்னா அங்கேருந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துவிட்டோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டுங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சன்ரைஸ் எடுத்து சன்செட் ஆக போகுது. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து 50 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தரும்னு பார்க்கலாம். நான் வந்து 50 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 50 வந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. நான் போயிட்டு வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக எந்த இடத்துல வந்து ட்ரையாக நிற்கிதோ அந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். அப்படிலாம் எங்கேயாச்சும் லைட்டாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வரைக்கும் 51 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறோம். இன்னும் வந்து எவ்வளோ தூரம் போகுது என்னன்றது வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னமும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன கடைசியாக இன்னொரு டைம் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. ஃபுல்லாக நானும் என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். ஸ்டார்ட் ஆகலை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த வண்டியை வந்து கொடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக 53.8 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் வந்து தந்திருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 53 கிலோமீட்டர் வந்து வந்திருக்குதுங்க. உங்களோட பைக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா R15 V3 BS4 இன்ஜினு 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 53 மைலேஜ் தந்துருக்குதுங்க. உங்களோட பைக் எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் ஆகுது என்னன்றது வந்து பார்த்துடலாங்க. இந்த பெட்ரோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியிலேருந்து எடுத்த பெட்ரோல் தான். இதிலேருந்து எடுத்த பெட்ரோலே 1 லிட்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் வரும்போது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெட்ரோல் பங்க்கில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து வாங்கினேங்க. இப்போ நம்ம வந்து வண்டியில் கொடுத்த பெட்ரோலை நம்ம வந்து ஊற்றிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம். மொத்தமாக இந்த வண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் பெட்ரோல் வந்து எடுத்துங்க. அவ்வளோதாங்க. எல்லா பெட்ரோல் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதா என்னன்றது. பெட்ரோல் வந்து ஊற்றினோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த Yamaha R15 வெர்ஷன் 3 BS4 இன்ஜின் 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 53 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தந்தது. உங்களோட பைக் எவ்வளோ தருது என்னன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டியோட மைலேஜ் டெஸ்டிங் வீடியோவோ ரிவ்யூ வீடியோவோ அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கேரளா டூர் போகிறோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேங்க.